இந்த தாய் தந்தை முதற்கனி சித்த திருடிகளை வழங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாளர் குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கே சிவமணி யூடியூப் சேனல் வழியாக கொர்க்கே சிவமணியின் அன்பான வணக்கங்கள். தமிழர்களின் கல்வெட்டும் குலதெய்வ வழிபாடும். தமிழர்கள் எங்கு சென்றாலும் தன்னுடைய குலதெய்வத்திற்கு ஒரு கோவில் கட்டி அதை கெட்டும் பொழுது கற்கோயிலாக இருக்கும் பொழுது அதற்கு சான்றாக ஒரு கல்வெட்டை நிறுவுவார்கள். அப்படி நிறுவப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது சக்தி குறியீடு அதிலே போட்டிருக்கிறது. ஆகவே அந்த கல்வெட்டானது நீங்கள் பார்க்கும்போது கல்வெட்டு நல்லா தெரியும். அதில் சக்தி குறியீடு இருக்குது. அப்பொழுது இவர்கள் சக்தியை வழிபடக்கூடியவர்கள், பெண் தெய்வத்தை அப்பொழுதே வழிபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று தான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டை நாம் பார்க்கும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் பார்க்கும் பொழுது வயல் சார்ந்த இடத்தில் அவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டிருக்கின்றார்கள் என்பது நன்கு தெரிகிறது. வயல் சார்ந்த இடத்தில் அவர் வழிபட்டிருக்கிறார்கள். மேலும் அது சக்தி கல்வெட்டு. இந்த கல்வெட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி பாருங்கள், சுற்றியும் வயக்காடு இருக்குது. அதற்கு பக்கத்திலேயே வாழை மரங்கள், வயல் சார்ந்த இடங்களில் அந்த குளத்தங்கரை பக்கத்தில் இப்படி ஒரு இடத்த அவங்க கட்டியிருக்காங்க. தமிழர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் குலதெய்வத்தையும் வழிபாட்டை கல்வெட்டில் பதித்திருக்கின்றார்கள் என்பதற்கு சான்றுதான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டானது சக்தி வழிபாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதற்கு காண்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், கோயில் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கல்வெட்டை எடுத்து பராமரித்து அதை வைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சிக்குரியது. இதுபோல் ஒவ்வொரு குலதெய்வ வழிபாட்டிற்கு சார்ந்தவர்களும் நமது பழங்கால கல்வெட்டுக்களை எடுத்து அதை பாதுகாத்து வைத்தால் அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். அந்த வகையிலே இந்த ஊர்க்காரங்களையும் இந்த வழிபாட்டுக்காரங்களையும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சி கொர்க்கே சிவமணி யூடியூப் சேனல் வழியாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு இந்த கல்வெட்டை நன்கு திரும்ப பாருங்கள். சக்தி வழிபாட்டுக்குள்ள ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டை பராமரித்ததுக்கு நன்றி. இன்று தாய் தந்தை முதற்கனி சித்த திருடிகளை வணங்கி தங்கள் அன்பன் கொர்க்கே சிவமணி அன்பான வணக்கங்கள். பழந்தமிழர்கள் குலம் வெட்டுதலும் குலதெய்வ வழிபாடும் அவர்களுக்கு உயிர் போன்றது. இந்த குலத்தை பாருங்கள், எப்படி வெட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அது மத்தியில் இருக்கிறது அந்த குலத்தினுடைய அளவு, நீரினுடைய அளவு கல். அந்த கல், இந்த வரப்பு பாருங்கள், இந்த வரப்பு பாதையாகவே ஆக்கியிருப்பாங்க. கரை அப்போ தான் பலமாக இருக்க வேண்டும் என்பதுக்காண்டி அமைச்சிருப்பாங்க. குலம் வெட்டுதலும் குலதெய்வ வழிபாடும் தமிழருக்கே உரியது. இந்த நல்லா பாருங்கள். இது தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்துக்கு நகனைங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த நகனை குளத்துலையும் அந்த நகனையை ஒட்டி இருக்கக்கூடிய முளைத்தெளிந்த அய்யனார் என்ற ஒரு குலதெய்வ வழிபாட்டையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த குலதெய்வ வழிபாடானது பழந்தமிழர்களுடைய சிறந்த முறையாக இருக்கிறது. பழந்தமிழர்கள் குலம் வெட்டுதலையும் குலதெய்வ வழிபாட்டையும் உயிர் போன்று கட்டி காத்து கொண்டிருந்தார்கள். அந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே பாருங்கள், தமிழர்களுடைய ஆன்ம நெறியை பரப்பக்கூடிய அன்பே சிவம், தமிழருடைய அன்பு மதமான சிவ மதம், அதுதான் அந்த சிவலிங்க குறியீடு அங்கே இருக்கிறது. நன்கு பாருங்கள். இது முளைத்தெழுந்த அய்யனார். அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் எந்த பணி செய்தாலும் கல்வெட்டில் தமிழர்கள் மிக நேர்த்தியாக இருந்தார்கள் என்பது ஒரு சான்று. எந்த பணி செஞ்சாலும் அது ஒரு கல்வெட்டு வச்சு அதில் அந்த பொறிப்பை கொடுத்துருவாங்க. இந்த கல்வெட்டில் பாருங்கள், பங்குனி மாதம் 1980 23/3/1980 குடங்களுக்கு பண்ணியிருக்காங்க. செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம்னு அதில் இருக்குது. கமிட்டியார் குலசேகரப்பட்டினத்தை சார்ந்தவர்கள் அது சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அங்கே தமிழுடைய முறையே குலம் வெட்டுதல், குலதெய்வ வழிபாடு. குலத்தை எப்படி வெட்டியிருக்காங்க, அந்த நீர் ஓடையிலிருந்து அது வரும். அந்த குளம் நிரம்பி ஒரு அளவுக்கு மேலே வான உடனே அந்த மதகுன்னு சொல்லுவாங்க. அந்த மதகிலிருந்து நீர் வர்றதை பாருங்கள். இந்த நீர் வந்துட்டுருக்கு. அந்த நீர் பாதையை கிராஸ் பண்ணி, அதாவது பாதையை கடந்து செல்கிறது. இந்த இடத்துல அவங்க ஒரு 3 குழாயை போட்டு ஒரு பாதை எல்லா ஊர்லேயும் அமைச்சிருப்பாங்க. இந்த ஊரில் அந்த நகனை குடும்பத்தார்கள், அந்த கோயில் வழிபாட்டு குடும்பத்தார்களும் ஊர்க்காரர்களும் செய்வார்கள் என்று நம்புகிறோம். அவங்க நகனை அருள்மிகு முளைத்தெழுந்த அய்யனார்
உழவாரப் பணி என்ற ஒரு பணியை வச்சிருக்கிறார்கள். உழவாரப் பணி என்றாலே குளம் வெட்டுதல், குளங்களை பாதுகாத்தல், அப்புறம் பின்காலத்தில் தான் கோயில்கள் வந்துச்சு. குளங்கள் வெட்டணும், குளங்களை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும், நீர் மேலாண்மை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்களுடைய நெறி தான் உழவாரப் பணி. அந்த உழவாரப் பணிக்கு அச்சாக இருப்பது அந்த காலத்தில் பெரும் பெரும் கோயில்களை நாம் சொல்லுவோம். குலதெய்வம் இருக்கும் கோயிலுக்கு உழவாரப் பணி செய்தால் 16 செல்வங்களும் பெறலாம், செய்ய வேண்டும் என்று தமிழர்களை வேண்டினோம். இன்று தாய் தந்தை முதற்கனி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டு தமிழ் பிற்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வேளார்குல மக்களுக்கும் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். பழந்தமிழர்கள் குளம் வெட்டி மழை நீரை சேமித்து அதன் அருகிலே இறைவாட்டு தலத்தையும் வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் நகனை குளம். தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்தில் அருகில் இருக்கக்கூடிய நகனை கிராமத்தில் இருக்கக்கூடிய நகனை குளத்தை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குளத்தை நல்லா வெட்டி அதற்கு வரப்பு ஓரமாக நடக்க செய்திருக்கிறார்கள். அந்த தண்ணி குளம் நிரம்பின உடனே தண்ணி வெளியே வர வேண்டும் என்று அந்த கணுங்கு மூலமாக தண்ணி வருகிறது. இந்த இடத்துல பாதை இருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா கழுங்கிலிருந்து தண்ணி விழுந்து அந்த அளவாக வந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் பாலம் அமைத்தால் இதை நாம் கடந்து செல்ல வேண்டும். இது நகனை குளத்திற்கு பாலம் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்து இந்த குலதெய்வ வழிபாட்டுதாரர்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த வீடியோவை வெளியிடுகின்றோம். அதே சமயத்தில் தமிழர்கள் குளம் வெட்டி அங்கே இறை வழிபாட்டுக்கு வழி செய்திருக்கின்றார்கள். அப்படி செய்த இடம்தான் நகனை முளைத்தெழுந்த ஐயனார். இந்த கோயில் முளைத்தெழுந்த ஐயனார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முளைத்தெழுந்த ஐயனார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வருடந்தோறும் தங்களுடைய வேண்டுதலை நிர்வகிக்கின்றார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழை நற்றார் சொலாரெனில் வேண்டுதல் வேண்டாமல் இல்லடாடி சேர்ந்தற்கு யாண்டு இடும்பையில் அன்பு வரம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அன்பு வழிபாட்டு உலகிற்கர்களை ராவண தொழில்கள் போற்றி போற்றி உன்னை ஒளிய ஒருவரை நம்பிகளையும் பின்னை ஒருவர் யாம் பின் செல்லையும் பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடியவனில் திருத்தருள வேலப்பா செந்தி வாழ்வே பிறந்து மொழிபெயன்று பின்னலாங்காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்த நிறந்தைகளும் அஞ்ஞான கண்டத்து வானோர் பெருமான அஞ்ஞான தீர்ப்பத்திடர். இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனை ஈண்டிறக்கம் செய்வான். இறைவனை எந்தா என இறங்க எங்கள் மேல் வெந்தையரம் வந்தால் அது மாற்றுவான். பேராயிரம் வரை வானர்வத்து மேமான பிரிவில் அடியார்க்கு என்று வாராசலம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தரல வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயல சிலை கொண்ட போரானே புள்ளிற்கு வேளாண் போற்றாத அற்றால் போகணும். எப்படி தேவாரம் படித்து தமிழிசையை படித்து அந்த வழிபாட்டை செய்கின்றார்கள். உலகத் தமிழர்கள் அனைவரும் குளம் வெட்ட வேண்டும், மழைநீரை சேமிக்க வேண்டும், நீர் மேலாண்மை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த காணொலியை கொற்கை சிவமொழி மூலம் வெளியிடுகின்றோம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் தங்கள் கிராமத்தில் குளம் வெட்டுங்கள். குளம் இருந்தால் அந்த குளத்தை பராமரிங்கள். அதன் பக்கத்தில் வழிபாட்டு தலங்களை வைத்து தமிழ் மாமரை ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.